ஒண்ணும் இல்ல செல்லம், வந்துருவாங்க. அப்போ நான் பாட்டின்னு கூப்பிடும்போது அவங்க பதில் சொல்லியே. பாட்டி என் கூட பேச மாட்டாங்களா? சொல்லுப்பா, பாட்டி என் கூட பேசலையே. பேச மாட்டாங்களா? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். நீ ஏன் அழுற? பாட்டி உன்னை திட்டினாங்களா? நான் உனக்காக சாரி கேக்கட்டா? நான் சொன்னா பாட்டி கேட்பாங்க. சரி வா, நம்ம 2 பேர் பாட்டியை பார்த்துட்டு சாரி கேட்கலாம். வாப்பா வா. அப்பா வாப்பா. மோனி. அப்பா பாட்டியை பார்க்கலாம் வாப்பா. ராகினி, இங்க வா. அண்ணா. அத்தை. நீ மோனியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரிண்ணா. அப்பா, அப்பா என்னப்பா? அப்பா நீங்களே எழுதா எப்படிப்பா? அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, கவலைப்படாம இருங்க. அப்பா ஒண்ணும் இல்லப்பா அம்மாவுக்கு. ஜானகி போயிட்டா, நானும் இருக்க மாட்டேன்டா, இருக்க மாட்டேன். அப்பா ஒண்ணும் ஆகாதுப்பா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா என்னப்பா அது சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு? ஆமாண்டா, நான் சின்ன புள்ளதான். அவ எனக்கு தாய்க்கு தாயா இருந்தாடா. அவ என்கிட்ட பேசி பார்த்திருக்கேன், சிரிச்சு பார்த்திருக்கேன், கோச்சு பார்த்திருக்கேன், ஏன் திட்டி கூட பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நான் அவளை பார்த்ததே இல்லையடா. எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்க அம்மாவுக்கு ஒரு 16 வயசு இருக்குண்டா. சின்ன பொண்ணு, ஒரு தேவதை மாதிரி என் வாழ்க்கையில வந்தாடா. தாலி கட்டின அன்னைக்கு நான் அவகிட்ட கேட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அவ என் முகத்தை கூட பார்க்காம பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நான் உங்களை நேசிக்கிற அளவுக்கு நீங்க என்ன நேசிக்க முடியாதுன்னு சொன்னா உண்மைதாண்டா அது. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ தாங்க மாட்டாடா, துடிச்சு போயிடுவான். இப்ப எதுவுமே பேசாம கண்ணை மூடி இப்படி படுத்திருக்காளடா குமார். நான் ஜானகின்னு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிப்பா. இப்ப அவ இல்லைன்னா நானும் போயிடுவேன்டா குமார். கல்யாணம் நாள்ல இருந்து அவ எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கா. ஏன் எனக்காக அவ எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிருக்கா. அவ பிறந்த வீட்டுல அவளுடைய உள்ளங்கால் தரையில படாது, அவளை இளவரசி மாதிரி தாங்கினாங்கடா. ஆனா எனக்காக இந்த கட்டாந்தரையில காலை வச்சு நான் சொத்து பத்தி எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னப்ப கூட எனக்கு நீங்க தானே கையை இறுக்கி பிடிச்சு நின்னவிடா அவ. ஆனா இன்னைக்கு அப்பா மனசை தளர விடாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமாண்டா, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அவ திரும்பி வந்துடுவா. தலைவலி தாங்க, அதனாலதான் படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துடுவா. வந்துடுவா இல்ல? வந்துருவாங்கப்பா. இத்தனை காலம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் இந்த உலகத்துல எனக்கு அவன் மட்டும் தான்டா. ஆமா, அவன் மட்டும்தான். பாருடா பாரு, இத்தனை வயசுலயும்
அவர் மனசுல இருக்கிற பரிதவிப்பை பாத்தியாடா? டேய் பிரகாஷ், என்னடா இந்த மாதிரி நேரத்துல இவன் இப்படி பேசுறானே நினைச்சுக்காத. அப்பா கிட்ட இருந்து நீ நேர்மையையும் நாணயத்தையும் கத்துக்கிறியோ இல்லையோ, அவர் அம்மா மேல வச்சிருக்கிற காதலையாவது கத்துக்கோடா. பொண்டாட்டி கிட்ட பாசமான புருஷனா எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோடா.